உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மதுரை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சித்திரை திருவிழா இனிதே துவங்க இருக்கிறது. இந்த சித்திரை திருவிழாவினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அனைவராலும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆண்டு 2026 ஏப்ரல் 28 இந்த மீனாட்சி திருக்கல்யாணமானது நடைபெற உள்ளது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்து அன்று அம்பிகைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்து முடிந்த பிறகு வீட்டில் பெண்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது என்பது மிக விசேஷம். சரி, இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தினுடைய சிறப்புகள், மீனாட்சி அம்பிகையினுடைய பிறப்பு ரகசியம் ஆகியவற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவஜன் என்ற பாண்டிய மன்னனுக்கும் அவரது மனைவி காஞ்சனமாலைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்காததால் அவர்கள் பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியையும் வேண்டி யாகம் செய்தனர். யாகத்தின் பலனாக மனமிறங்கிய பார்வதி தேவி தானே 3 வயது பெண் குழந்தையாக நெருப்பிலிருந்து வந்து காஞ்சனமாலைக்கு குழந்தையாக கிடைத்தார். குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தைக்கு 3 தனங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். 3 தனங்கள் என்றால் 3 மார்பகங்கள். 3 மார்பகங்களோடு அந்த குழந்தை பிறந்தது. வானில் தோன்றிய அசிரீரி பெண் குழந்தையை ஆண் பிள்ளை போல் வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுவதோடு மனப்பருவம் வந்தவுடன் அவளுக்கு கணவனாக வரக்கூடிய நபரை பார்த்தவுடன் அவளது 3வது தனம் மறைந்துவிடும் என அசிரீரி கூறியது. சிறு வயதிலிருந்தே அனைத்து வகை போர்க்கலைகளையும் கற்று தேர்ந்தவராக மீனாட்சி பாண்டிய மன்னனால் வளர்க்கப்படுகிறார். மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடத்த மலையத்துவஜ மன்னன் முடிவு செய்து மீனாட்சி அம்மனை மதுரையின் ராணியாக அரசியாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். மதுரையின் அரசியாக பட்டம் சூடிக்கொண்ட மீனாட்சி பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார். அஷ்டதிக் பாலகர்களை வெல்வதற்காக இந்திர விமானத்தில் மீனாட்சி அம்மன் கிழக்கு திசையில் இந்திரனையும், அக்னி மூலையான விளக்குத்தூண் சந்திப்பில் அக்னியையும், தெற்கில் யமனையும், நிருதி திசையான தெற்கு மேலமாசி வீதி சந்திப்பில் நிருதியையும், மேற்கில் வாயுவையும், வடக்கில் குபேரனையும் வென்று வடக்கு மாசி கீழமாசி வீதி சந்திப்பிற்கு வந்தார். ஈசானி மூலையான அங்கு சுவாமியுடன் அம்மன் போர் புரிய இறுதியில் சொக்கநாதரை எதிர்கொண்டு போரிட முடியாமல் காதல் வயப்பட்டு விட்டார். அவரை கண்டவுடன் மீனாட்சி அம்பிகையினுடைய 3வது ஸ்தனம் மறைந்து விட்டது. தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. தேவர்கள், ரிஷிகள், பெருமாள், பிரம்மன் என தேவாதி தேவர்கள் புடைசூழ மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும். தெற்கில் இருப்பவர்கள் சிவபார்வதியின் திருமணத்தை நேரில் காண வேண்டும் என்பதற்காக இந்த திருவிளையாடலை இறைவன் நடத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாண விருந்து உண்ட குண்டோதரனின் தாகத்தை தீர்ப்பதற்காக சிவபெருமான் குண்டோதரனின் கையை தரையில் வை கை என சொல்லி வைகை ஆற்றை உருவாக்கியதாகவும் வரலாறு உண்டு. மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமணத்தை காணும் பொருட்டு தேவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் என பலரும் மதுரைக்கு வந்தனர். இத்திருமணத்திற்கு வந்தவர்களில் வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் மட்டும் சாப்பிடவில்லை. மணவீட்டவர்கள் இவர்களை சாப்பிட அழைத்தனர். ஆனால் இவ்விருவரும் சிதம்பரத்தில் நடராஜரின் நடனம் கண்டு உண்ணும் வழக்கமுடையவர்கள். ஆகவே நாங்கள் சிவதாண்டவம் கண்ட பின்பே சாப்பிடுவோம் என்றனர். அதை கேட்ட சிவன் மகரிஷிகளுக்கு இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டினார். ஒருமுறை மதுரையை ராஜசேகர பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான். சிவபக்தனான இவன் ஆயக்கலைகளில் 63ஐயும் கற்று தேர்ந்தான். பரதம் மட்டும் பாக்கி இருந்தது. எனவே அதையும் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு பரதத்தை கற்றான். முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டானது. அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. ஆஹா,
பரதத்தை ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்கிறதே. இங்கே எம்பெருமான் தொடர்ந்து ஒரே ஒரு காலை மட்டும் ஊன்றியல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எவ்வளவு வழி இருக்கும் என நினைத்தவன் நடராஜர் சன்னதிக்கு சென்றான். பகவானே, உனக்கு கால் வலிக்குமே, காலை மாற்றி ஆடு என வேண்டினான். பக்தனின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் அவனுக்காக இடக்காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார். இவர் சுந்தரேஸ்வரர் மகா மண்டபத்தில் கால் மாற்றி ஆடிய கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். வியாக்கிரவாதர் பதஞ்சலிக்காக ஆடிய ஆனந்த தாண்டவமும் மன்னனுக்காக கால் மாற்றி ஆடிய தாண்டவமும் நடராஜர் சன்னதி எதிரே உள்ள சுவரில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது. இக்கோயிலில் வலது காலை தூக்கி ஆடிய கோலத்தில் இருப்பதால் இந்த வலது பாதத்தை சிவனின் பாதமாக கருதுகின்றனர் பக்தர்கள். சிவத்தலங்களில் இங்கு மட்டுமே சிவனின் பாதத்தை தரிசிக்கலாம் என்பதும் மிக விசேஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த மதுரை எம்பதியிலே மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் என்று திருநீற்றுப்பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அந்த சொக்கநாதர் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் ஆனது இந்த ஆண்டு ஏப்ரல் 28 நடைபெறுகிறது. முடிந்தவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு பேரருள் பெருங்கருணையை பெறலாம். அப்படி கலந்து கொள்ள இயலாதவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பப்படும் அந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்து அன்றைய தினம் தாலி சரடை மாற்றிக்கொண்டு உள்ளன்போடு மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டால் எல்லாவித நலன்களையும் இந்த இருவரும் தெய்வங்களும் நமக்கு அருள்வார்கள். அன்னையும் தந்தையுமாக இருந்து நம்மை கடை தேற்றுவார்கள். ஆகவே இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழுங்கள். மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.